வேணாம். விடுங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். அவ உங்களை பார்த்து தான் பயப்படுறா. எங்க கிளம்புறா? எங்க? வெளியே வா. ஆமா செல்வி. எங்க? ஐ ஹாஸ்பிட்டல் வரைக்கும். நேத்தே அப்பாயின்மெண்ட். அவங்க முந்தானத்தே கால் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இன்னும் கூட கால் பண்ணல. ஏன்னு தெரியல. அவங்க லேண்ட்லைன் நம்பர் என் போன்ல இருந்துச்சு. கால் பண்ணா பிஸின்னு வருது. மாத்தி வச்சதே நான் தானே சந்தோஷ். அவங்க கிட்ட பேசி நீ என்ன பண்ண போற? எனக்கு கண்ணு கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? நான் அவ்வளவு அட்வான்ஸ் எல்லாம் யோசிக்கல சந்தோஷ். நீ என்ன நேர்ல பார்க்காத வரைக்கும் தான் எனக்கு இந்த வாழ்க்கைன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பதிலே காணோம்? வெக்கப்படுறியா இல்ல யோசிக்கிறியா? என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கணுமா? எனக்கு கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லவ் ஸ்டோரிய வேற செல்வி. யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கு. குறிப்பா கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் நைட்டே வேற. கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியே வேற சந்தோஷ். இது வரைக்கும் நீ பாதி சந்தோஷம் தானே பார்த்த. கண்ணு தெரியற சந்தோஷம் நீ பார்த்தது இல்லையே. இரு, உனக்கு அப்புறமா நான் அந்த போட்டோஸை காட்டுறேன். கண்ணு தெரியறப்போ நான் சுத்தாத ஊரே இல்லை. சொல்லப்போனா நான் சுத்தாத நாடே இல்லை. எனக்கு தனியாக ஊரை சுத்துறதுனா ரொம்ப பிடிக்கும். பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு துபாய் போயிடுவேன். மலேசியான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பனையூர் பீச்சில் சுற்றிட்டு இருப்பேன். இது வரைக்கும் நீ நடுக்கடலில் குளிச்சிருப்பியா? லைஃப் ஃபஸ்ட் இல்லாமல் அலையே இல்லாத ஒரு நிசப்தம், ஆளே இல்லாத ஒரு இடம். அப்போ வரும் பார் ஒரு பயம், அதான் த்ரில்லே. இதெல்லாம் நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே சந்தோஷ். லைஃப் அவ்வளோ என்ஜாய் பண்ற ஆளா நீ? என்ன பயந்துட்டியா? பயப்படாத. நான் உன்னை நடுக்கடலுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். அனிமல் சஃபாரிக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். ராஜஸ்தான் பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போறேன். கேட்டு மலை தெரியுமா? அதுக்கு அந்த பக்கம் போனா சைனா. அதோட உச்சிக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். 7 ஸ்வெட்டர் போட்டாலும் பத்தாது. நடு முதுகு சிலுத்து போகும். ஒரு சின்ன தீப்பொறி கூட பொக்கிஷமா தோணும். ரூம் எதுவும் இருக்காது. வெறும் நெருப்பும் கொகையும் மட்டும்தான். அந்த தீப்பந்த வெளிச்சத்துல நீயும் நானும். சந்தோஷ், இவ்ளோ ரொமான்டிக் கிங்கா இருக்க நீ. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை எப்பவும் மடக்கி போட்டிருப்பேன். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? என் வயித்துல உன் பாப்பா மட்டும் வரட்டும், அப்புறம் நீயும் நானும் எப்பவும் ஜாலி தான். அந்த செல்வி அதோட காலி தான். எனக்கு லேட் ஆகுது செல்வி. ஆனா கொஞ்சம் மூடு மாறுது. ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமான்னு தோணுது. அப்ப போகாதீங்க. பாருடா, செல்வி கூட ரொமான்டிக்கா பேசுறா. இல்ல, இன்னொரு நாள் போய்க்கலாமே. போலாம். ஆனா உனக்கு கண்ணு வந்துட்டா எனக்கு என் வாழ்க்கை போயிடும். நீ இருட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நான் வெளிச்சத்துல இருக்க முடியும். நான் இப்ப தனியா தான் கிளம்பலாம்னு நினைச்சேன். ஆனா உன்னோட முத்தம் என்னோட எண்ணத்தை மாத்திருச்சு. என் கூட வா செல்வி. முதல்ல ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அப்புறம் ரெஸ்டாரண்ட், அப்புறம் பீச் ஹவுஸ்க்கு போறோம். என்ன வரியா? வெல்கம் மிஸ்டர் சந்தோஷ். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் தான் உங்க ஃபோன் கால்காக 2 நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லையே, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேனே. இல்லையே, எனக்கு எந்த ஃபோன் காலும் வரலையே டாக்டர். சந்தோஷ், ஃபோன். என்ன செல்வி? ஃபோன். மேபி மேம்,
ஃபோன் வந்திருக்கும். என்னோட ஒய்ஃப் பிக் பண்ணிருப்பாங்க. ஷீ இஸ் an amnesia patient. ஓ அப்படியா? சாரி, உங்களுக்கு டோனர் கிடைச்சிட்டாரு. அப்படியா டாக்டர்? நிஜமாவா? ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்க. எல்லாமே சூட் ஆகுதா? பர்ஃபெக்டா சூட் ஆகுது. பிரஸ்மென்ட் கைக்கு வந்த உடனே ஆபரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நான் என்னமோ ஃபோன் நம்பரை மாத்தினா பிரச்சனை தீந்துடும்னு நினைச்சேன். இந்த பொம்பளை என்னடானா கொஞ்ச நாள்ல கண்ணு வந்துரும்னு சொல்றா. இது நடக்க கூடாது. என்ன இது? உங்க ஒய்ஃபோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை. அவ ரொம்ப பயந்த சுபாவம் டாக்டர். எதை பார்த்தாலும் பயந்துருவா. நீங்க ஆபரேஷன் சொன்ன உடனே பயந்துருப்பா. தயவு செஞ்சு நீங்களே ஆபரேஷன் பண்றது எவ்வளவு சேஃப்னு அவளுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். வலிக்குமா? வலிக்காதுமா. ஐயோ வேணாம், வாங்க போலாம். செல்வி, நீ பயப்படாதேம்மா, அவருக்கு ஒன்னும் ஆகாது. அதான் பிரச்சனையே. கண்ணு வந்த உடனே அவன் என்ன பாத்துருவானே. வேணாம் டாக்டர், இப்ப வேணாம். வேணாம். என்ன மிஸ்டர் சந்தோஷ், உங்க ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. வேணா ஆபரேஷனை கொஞ்ச நாள் தள்ளி வச்சிடலாமா? அத முதல்ல பண்ணுமா தாயே, உனக்கு புண்ணியமா போகும். ஐயோ டாக்டர், நமக்கு டோனர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய விஐபியா இருந்தாலும், நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும், கண் பார்வைன்றது எவ்வளோ அபூர்வமான விஷயம். அதை இழந்ததுக்கு அப்புறம்தான் மூச்சு விடுறது, பசிச்சு சாப்பிட்றது, கண்ணால எல்லாத்தையும் பார்க்கறது எவ்வளோ பெரிய கிஃப்ட்னு எனக்கு புரியுது. உங்க கிஃப்ட உங்களுக்கே கூடிய சீக்கிரம் திருப்பி தந்துடுவேன். கவலைப்படாதீங்க சந்தோஷ். டாக்டர், யாரு டோனர்னு தெரிஞ்சுக்கலாமா? வெரி சாரி, டோனர் இன்ஃபர்மேஷனை நான் வெளியே சொல்லக்கூடாது. இல்ல டாக்டர், டோனர் கொஞ்சம் ஏழை குடும்பமா இருந்தா அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேட்க சொல்லுங்க. பணமோ வீடோ இல்ல உங்க பசங்களுக்கு படிப்போ எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆக்சிடென்ட் கேஸ், இதுக்கு மேல எந்த தகவலும் என்னால சொல்ல முடியாது. ஓ சாரி டாக்டர். ஆக்சிடென்ட் ஆன கண்ணுனா வேண்டாம் டாக்டர். என்னம்மா அபசகுணமா நினைக்கிறீங்களா? உங்க ஹஸ்பண்டுக்கு கூட தான் ஆக்சிடென்ட்ல கண்ணு போச்சு. அதை நாம அபசகுணமா நினைக்காம பத்திரமா பாத்துக்கலையா? இது வெறும் மூட நம்பிக்கைம்மா. உங்க ஹஸ்பண்டுக்கு 100% கண்ணு கிடைச்சிடும். டாக்டர் என்ன அந்த கடவுளே சொன்னாலும் இப்போதைக்கு உனக்கு கண் பார்வை வராது. நீ என்ன மாயாவா காதலிக்கிற வரைக்கும் உனக்கு கண் பார்வை கிடைக்காது சந்தோஷ். கையில சோப்பு எத்தனுவா? இந்தா. என்னம்மா நீ வர? நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்குதுல்ல? என் உடம்புக்கு என்ன கேடு? நல்லா தான் இருக்கேன். ஏன் இப்போ ஒரு மாதிரி பேசுற? எதனா பிரச்சனையா? ஏன் பிரச்சனைன்னு சொன்னா தீர்த்து வச்சிருவியா? சும்மா பேசிட்டு இருக்காத. கை கால கழுவிட்டு உள்ள வா. கேக்குறேன்ல, கையில துண்டு எடுத்துன்னு வா. இரு, எடுத்துட்டு வரேன். மோ, நீ எங்க போற? தூர துண்டு கேட்டல, அதான் எடுத்துட்டு வர போறேன். நீ கூப்பிட்ட உடனே எடுத்துட்டு வரதுக்கு அவ என்ன வீட்லயே இருக்கிறா? வீட்டை விட்டு போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஏன் எங்க போனா அவ? புருஷன்கிட்ட கோச்சிக்கிட்ட பொண்ணு எங்க போவா? பிறந்த வீட்டுக்கு தான் போயிருக்கா. என்ன விளையாடுறியா? என்ன பார்த்தா என்ன விளையாடுற மாதிரியா இருக்குது? ஏன்டா இப்படி ஏதாவது ஒரு குரங்குத்தனம் பண்ணி என் உசுரை வாங்கிட்டு இருக்க? இப்ப என்ன செஞ்சுட்டாங்க? கையில எங்க போச்சு? இப்ப நீ எதுக்கு என்ன கத்துற? நீ செஞ்ச காரியத்துக்கு தாண்டா அவ வீட்டுக்கு போயிட்டா. சரி, இப்ப நீ எங்க போயிட்டு வர? வேலைக்கு தான். வேற எங்க போவாங்க? ஏய் போட்டேன்னா காலையில முத வேலையா எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறேன். செல்வியை பார்க்க போனேன். அது நல்லா இருக்குதான்னு செக் பண்ண போனேன். ஆமா, இவர் பெரிய டாக்டர். அவளை போய் செக்அப் பண்ண போனாராம். நீ நல்லா இருக்கிறியா இல்லையான்னு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நான் உன்னை செக்அப் பண்ண வேண்டியதா இருக்குது. இதுல நீ அவளை பாக்குறதுக்கு போனியா? இப்ப நான் போனதான் பிரச்சனையா? ஐயா சாமி, நீ போனது பிரச்சனை இல்ல. கட்டின பொண்டாட்டிட்ட சொல்லாம போன பாரு, அதான் பிரச்சனையே. என்ன நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு எல்லாத்தையும் அவட்ட சொல்லிட்டு தான் போணுமா? அவளுக்கு அவ்வளவு திமிரா இருந்தா போட்டுமா? போவி போவி போவி. கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள பேசுற பேச்ச பாரு. நானா இந்த கல்யாணத்தை கேட்ட? நீ தானே எனக்கு பண்ணி வச்ச.
இப்ப பாரு அவ சொல்ற பேச்ச நான் கேட்டு இருக்கணுமா? டேய் 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 அவ சின்ன பொண்ணுடா. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த வந்தா மகாலட்சுமி. ஏன் எதுக்குன்னு கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. இப்ப அவளே உன்னை எதிர்த்து கேள்வி கேக்குறான்னா நீ எந்த அளவுக்கு அவளை வெறுப்பேத்தி வச்சிருப்ப? யாரு? நான் அவளை வெறுப்பேத்தினேன். எனக்கு 10 மணிக்கு டானு வீட்டுக்கு வந்துறேன். அவ கையில தினமும் சாப்பிடுறேன். கலெக்ஷன் ஆகிற காசை அவட்ட தான் கொடுக்குறேன். இதுக்கு மேல அவளுக்கு என்ன பண்ணுமா? ஒரு பொண்ணுக்கு அது போதுமா? துட்டுதான் வாழ்க்கையா? இல்ல அவ கையில சோத்து நீ அது போதுமா? இந்த பாரு, அவ குழம்பு வச்சா நினைச்சுக்க, நீ போய் உடனே மீன் வாங்கின்னு வரணும். அவ காய்கறி வாங்கின்னு வந்தானா நீ காய்கறி நறுக்கி கொடுக்கணும். அவ துணி துவைச்சான்னு வச்சுக்க, நீ அலசி போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தாண்டா பூர்த்தி புருஷன்கிட்ட எதிர்பாப்பா? ஓ, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அவ இதெல்லாம் என்கிட்ட கேட்டதே இல்லையே. ஐயோ ஐயோ ஐயோ, மட சாம்பிராணியாட்ட இருக்கியடா. இதெல்லாம் ஒரு பொண்ணு கேப்பாளாடா? நீயே தாண்டா செய்யணும். செய்யலாம். செல்விக்கு முதல்ல நல்லாட்டும். அடி சிறுப்பால என்ன பேச்சு பேசி கிடக்குற? எப்ப பாரு செல்வி செல்வி செல்வின்னு உசுர விட்டுன்னு கிடக்குற. இத பாரு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளை சரியாக்கி புருஷன்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் தான் நம்ம வேலை. அதை செஞ்சுட்டோம். இதுக்கு மேல ஓன் பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஓன் வேலை. போய் அவளை கூட்டிக்கின்னு வா. அதெல்லாம் ஒன்றும் வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன். இதான் சாக்கு நீ சொல்லி காட்டாத. இப்பெல்லாம் செல்வியை பத்தி தோணாலும் அதை நான் வெளியே பேசுறதில்ல தெரியுமா? ஏன் கையல் மனசு கஷ்டப்படும் தான். எவ்வளவு நேரம் ஆகும் நான் வண்டி எடுத்துன்னு போய் செல்வியை பாக்குறதுக்கு? ஒரு நாள் கூட போய் பார்த்தது இல்லையே. செல்வியை பத்தி பேசினாலே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாமா. தனியா போய் பார்த்துட்டு வந்தா இவ அழுது தொலைவான் தான். நான் செல்வியை பத்தி எல்லாம் இப்ப பேசுறதே இல்லை. பொண்டாட்டிய பத்திரமா வச்சு பாத்துக்க தெரியாத ஆள் இல்லமா நானு. அதே மாதிரி நேத்து ஒரு பொண்ணு அவ போயிட்டான்றதுக்காக இன்னைக்கு ஒரு பொண்ணுன்னு என்னால எல்லாம் இருக்க முடியாது. என்னம்மா பண்ண சொல்ற? அக்கா அழுதுனே வந்துச்சு. அதுக்கு துணையா போய் செல்வியை பாத்துட்டு வந்தேன். இப்ப அது ஒரு தப்பா? அது தப்பு இல்லடா. கையில் போன் பண்ணி நீ எடுக்காம இருந்தா பாரு, அதான் தப்பு. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? அங்க செல்வி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படி ஒரு சூழ்நிலை போன் எடுப்பாங்களா? நான் தான் வெளியே வந்து அவளுக்கு போன் போட்டேன், அவதான் எடுக்கல. இங்க பாருமா, பேசி முடிவு எடுக்கிறது ஒரு ரகம், முடிவு எடுத்துட்டு பேசுறது இன்னொரு ரகம். அவ பாட்டுக்கு அவன் மனசுக்குள்ள என்ன பத்தி தப்பு தப்பா நினைச்சிட்டு இருந்தானா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? டேய் டேய், அவ சின்ன பொண்ணுடா. அவகிட்ட போய் போட்டி போட்டு கிடக்குற. போடா, போய் அவளை கூட்டிக்கின்னு வா. இங்க பாருமா, அவளுக்கு நான் வேணா இங்க வரட்டும். என்னால எல்லாம் அவங்க அப்பன்ட்டி அவட்டி காலையில எல்லாம் போய் விழுந்துட்டு இருக்க முடியாது. நான் யோகிய, அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். அது போதும். ஏய் டேய் பிரபா, டேய் சொன்னா கேளுடா. இவனோட பெரிய ரோதனை. இங்க இருந்து 5 minutes வெளியே போ. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். என்ன இது? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாமா? எனக்கு டியூட்டி டைம் ஆயிடுச்சு. செஃப் காஸ்டியூமா? இது என்ன ஃப்ளைட்டா? ஏரோஸ்டஸ் மாதிரி யூனிஃபார்ம் போட்டு தெரியறதுக்கு. இது வீடு, நீ என் வீட்டுக்காரி. கையேடு. இந்த வீட்டுக்காரி எல்லாம் நீ எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான். நமக்குள்ள இருக்குது லிவ் இன் ரிலேஷன்ஷிப். தொட முடியும், ஆனா சொந்தம் கொண்டாட முடியாது. நான் சொன்னது, இந்த வீட்ல என்னால எந்த பொருளை வேணாலும் தொட முடியும், ஆனா ஒரு சின்ன டிவி கூட எனக்கு சொந்தம் கிடையாது. நான் ஏன் என் முத புருஷனை விட்டுட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? அவ வாடகை வீட்டுல இருக்கான். செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கினா, இஎம்ஐல காரை வாங்கினா, பேங்க் லோன்ல எனக்கு பிளாட்டா வாங்கினா. அவ எப்ப அந்த கடனை தீக்கிறது? அந்த வீடு எனக்கு எப்ப சொந்தமாகிறது? கடன் இருக்கிற வரைக்கும் நீ ஒரு உயிர் இல்லாத பொம்மை மாதிரி எவன் சொல்றதுக்கும் ஆடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு எவன் பேச்சையோ கேட்டு ஆட முடியாது. எவனுக்காகவோ என்னால வாழ முடியாது. லைஃப் இஸ் a business. நீ எனக்கு ஒண்ணு கொடுத்தினா நான் உனக்கு ஒண்ணு கொடுப்பேன். நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டீனா நான் உன்னை 10 மடங்கு சந்தோஷமா வச்சுப்பேன். என்ன சந்தோஷம் வேணுமா இல்ல? என்ன இப்படி கேட்ட? எனக்கு சந்தோஷம் வேணுமோ இல்லையோ, கண்டிப்பா நீ வேணும். நோ, டோன்ட் டச். இந்த வீட்டுக்குள்ள நான் வரதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? 2 lakhs. எப்ப டெபாசிட் பண்ண போற? என் ஆபீஸ் ரூம் வா, லாக்கரை தொற, உள்ள கட்டு கட்டா பணம் இருக்கும். உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ என் ரூமுக்கு வந்தனா ரூம் கதவு லாக் ஆயிடும். பரவாயில்லையா? எப்பவுமே இப்படிதான் பேசுவியா? நீ மகுடினா நான் பாம்பு, நீ கடவுள்னா நான் உன் பக்தன், நீ ராணினா நான் உன் அடிமை. உனக்கு ஞாபகம் இருக்கா? முதல் நாள் நான் உன் ரூம்குள்ள வந்துட்டு வெளியே வரதுக்கு 2 நாள் ஆச்சு. போடா. மீன் மாதிரி இருக்க இந்த கண்ணை 1 மணி நேரம் ரசிச்சேன். செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்க இந்த மூக்க 2 மணி நேரம் ரசிச்சேன். இந்த காது, இந்த கண்ணம், இந்த உதடு, சும்மா நெத்தி பொட்டுல ரிவால்வர் வச்சு சுட்டா மாதிரி
உன்னை பார்த்த அந்த நிமிஷமே செத்துட்டேன். நிஜமாவா? பின்ன 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன அர்த்தம்? எத்தனை பொண்ணுங்களை பார்த்தாலும் உன் கூட தான் வாழணும்னு தோணிச்சு. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் தோணிச்சு. அதான் பார்த்த அந்த நிமிஷமே நீ என்னை தூக்குன. ஆனா நான் பார்த்த அந்த நொடியிலேயே உன்னை தூக்கிட்டேன். ஆனா நீ தான் உன்னை முழுசா தராம மிச்சம் வச்சுட்டே இருக்க. அதான் லட்ச லட்சமா பணம் இருக்குன்னு சொல்றல, அதுல சில லட்சத்தை எடுத்து என் ஹேண்ட்பேக்ல போடு. மிச்சத்தை அப்புறமா பார்க்கலாம். அப்புறம்னா எப்ப அந்த மிச்சத்தை பாக்குறது? ஒளையாது. இந்த வீடு எனக்கு சொந்தமாகணும். அதுக்கப்புறம் நான் டெய்லி உனக்கு தான் சொந்தம். அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகே? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஹாய் மேம், ஹவ் யூ? ஹாய் சந்தியா. என்ன காஸ்டியூம் எல்லாம் பயங்கரமா இருக்கு? இல்ல மேம், இன்டர்நேஷனல் கால், சிக்னல் கிடைக்கல. அதான் பேசிட்டு இருந்தேன். ஜஸ்ட் 2 மினிட் மேம், நான் டிஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நோ 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 நோ, இட்ஸ் ஓகே. யூ லுக் ஸ்டன்னிங். தேங்க் யூ. உங்களை ஷெஃப் காஸ்டியூம்ல பாக்கும்போதே ஏதோ சொந்த வீடே ஸ்டார் ஹோட்டல் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இப்பதான் வீட்ல இருக்க மாதிரி தோணுது. இந்த ஜாக்கெட் என்ன, பர்ஷியன் வெல்வெட்டா? இல்ல, இத யார்கிட்ட சொல்லிட மாட்டீங்களே. என்ன, சம்திங் சீக்ரெட்? பிளாக் பேந்தரோட ஸ்கின். வாட்? அனிமல் ஸ்கின்ல யாராச்சும் ட்ரெஸ் தச்சு போடுவாங்களா? தப்பு இல்லையா? இந்தியால தான் அது தப்பு, சவுத் ஆப்பிரிக்கால அது தப்பே இல்ல. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் டிராவல் பண்ணிருக்கீங்களோ? சமைக்கிறதுக்காக பாதி நாடு, வெறும் ட்ரெஸ், மேக்கப், காஸ்டியூம்ஸ், ஹேர் ஸ்டைல்ஸ் இதுக்காக மீதி நாடு. சூப்பர். அப்போ இனிமே நான் வேற எங்கேயும் போக வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே எனக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் காஸ்டியூம் டிசைனர், ஹேர் ஸ்டைலிஸ்ட், குக் எல்லாமே ரெடி. 3 in 1. அப்போ ட்ரிபிள் பேயா? செம்ம ப்ரொஃபஷனல்ங்க நீங்க. செம்ம முதலாளிங்க நீங்க. ஐயோ, முதலாளினெல்லாம் சொல்லி என்ன பெரியவளாக்கிடாதீங்க. நான் உங்களோட சின்ன பொண்ணு தான். ஆமா, இன்னைக்கு என்ன மெனு? இன்னைக்கு மண்டே இல்லையா, சோ வெஜிடேரியன். நோ 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 நோ, ஹூ செட் மண்டேவோ ஃப்ரைடேவோ? டெய்லி இங்க பறக்கிறது, தாவறது, நடக்கிறது, ஏதாச்சும் ஒன்ன கொண்டுகிட்டே இருங்க. இந்த ஈவ் இறக்கமே பார்க்காதீங்க. 4 ஆட்டை பின்னாடி கட்டிடுங்க. டெய்லி ஒரு ஆட்டை வெட்டுங்க. 10 கோழி கொண்டு வாங்க. டேஸ்ட் இல்லைன்னா கொன்னு தூக்கி வெளியே போடுங்க. டேஸ்டா இருந்தா 4 கோழியை கூட கொல்லுங்க. இந்த ஃபிஷ் இல்ல ஃபிஷ், அத உயிரோடவே வச்சுக்கோங்க. என்னைக்கு எனக்கு மூடு வருதோ அது உயிரோட எடுத்து தலைய மட்டும் வெட்டி மசாலா போட்டு பாபிக்யூ பண்ணிடுங்க. போன ஜென்மத்துல நீங்க அலெக்சாண்டரா இருந்திருப்பீங்களோ? வெட்டி சாச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புடிச்ச சாப்பாட சாப்பிடணும், நினைச்ச வாழ்க்கைய வாழணும், அதுதான் என் லைஃப். நினைச்சதெல்லாம் செய்யாம பிடிச்சத மட்டும் தான் செய்யணும், இதுதான் என் லைஃப். பரவாயில்லையே, நிறைய விஷயத்துல நீங்களும் என்ன மாதிரியே இருக்கீங்க. நீங்க என்ன விட சின்னவங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க தான் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் பிரில்லியன்ட். சரி, இந்த காஸ்டியூம் எனக்கு எப்போ டிசைன் பண்ணி தர போறீங்க? குக் முடிச்சதுக்கு அப்புறம் எனி டைம். இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டா எனக்கு சூட் ஆகுமா? பார்பி டால் மாதிரி இருப்பீங்க, போட்டு பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களை தொட்டாலே டிஃபரெண்டா ஃபீல் பண்ணுவாரு. நிஜமாவா? சத்தியமா. குக்கிங் பண்றீங்களோ இல்லையோ, இதெல்லாம் இனிமே நீங்க தான் எனக்கு சொல்லி தர போறீங்க. ஷூர், நிச்சயமா. Thank you so much. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளீஸ் கம் டு மை ரூம். ஷூர். இந்த வீட்டு செல்ல பொண்ணு நீதானே, உனக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன சொல்லி தரேன் பாரு. கை நீட்டுமா? ஏய், கையை கொடு. நாக்கு நீட்டு.
இதுக்கு மேலேயும் மருந்து மாத்திரை கொடுத்து அபார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரிஸ்க்கும் கூட. அப்போ என்னதான் டாக்டர் இதுக்கு வழி? இவங்களை நாளைக்கு காலைல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருங்க. அங்க வச்சு டிஎன்சி பண்ணிடலாம். நாளைக்கு ஒரு 8:30 மணிக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே டாக்டர். அப்ப நான் கிளம்புறேன்.